வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா முழுவதும் களை கட்டியது ஆயுத பூஜை விழா. தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் வழிபாடு நடத்தி தொழிலாளர்கள் உற்சாகம். இந்தியா மற்றும் ஆசியான் கூட்டமைப்பு நாடுகள் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பிராந்தியம். லாவோஸ் ஆசியான் மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. தமிழகம் உட்பட 28 மாநிலங்களுக்கு 1,78,000 கோடி நிதி பகிர்வு. தமிழ்நாட்டிற்கு 7,268 கோடி ரூபாய் நிதியை விடுவித்தது மத்திய அரசு. முரசொலி செல்வம் மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். தான் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோளை இழந்து நிற்பதாக முதல்வர் ஸ்டாலின் வேதனை. தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் உடல் வோர்லி மைதானத்தில் அரசு மரியாதையுடன் தகனம். உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் அஞ்சலி. 2024 ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. தென்கொரியாவைச் சேர்ந்த ஹான் காங் என்ற பெண்ணுக்கு வழங்கி கௌரவிப்பு. 22 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ள ஸ்பெயின் டென்னிஸ் ஜாம்பவான் ரஃபேல் நடால் ஓய்வு அறிவிப்பு. எக்ஸலத்தில் வீடியோ வெளியிட்டு உருக்கம். தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு மழை தொடரும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். ஆயுத பூஜை விழா இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதற்காக வீடுகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகளில் கடவுளுக்கு பழங்கள், பூக்கள், பொறி போன்ற பொருட்கள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. வாகனங்களை தூய்மைப்படுத்தி அலங்காரம் செய்த வாகன ஓட்டிகள் அதற்கு திருஷ்டி கழித்து வணங்கி மகிழ்ந்தனர். தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் வழிபாடு நடத்தி தொழிலாளர்கள் உற்சாகம் அடைந்தனர். இந்தியா மற்றும் ஆசியான் கூட்டமைப்பு நாடுகள் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பிராந்தியம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக லாவோஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி இந்தியா ஆசியான் மாநாட்டில் உரையாற்றினார். 11வது முறையாக ஆசியான் குடும்பத்துடன் இந்த சந்திப்பில் பங்கேற்பதில் பெருமிதம் அடைவதாகவும், கடந்த தசாப்தத்தில் இந்த கொள்கை இந்தியாவிற்கும் ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளுக்கு புதிய ஆற்றலை அளித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா ஆசியான் கூட்டமைப்பு நாடுகள் இடையே நட்புறவு, ஒருங்கிணைப்பு, உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவை இன்றைய நேரத்தில் மிகவும் முக்கியமானது என குறிப்பிட்ட அவர், இந்தியா மற்றும் ஆசியான் கூட்டமைப்பு நாடுகள் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பிராந்தியம் என குறிப்பிட்டார். கிழக்கு ஆசிய மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் பிற நாட்டு தலைவர்களையும் சந்தித்து பேசினார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லுக்சனை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, விவசாயம், விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் இந்தியா நியூசிலாந்து கூட்டுறவை ஆழமாக்கும் வழிகள் குறித்து விவாதித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவையும் சந்தித்து பேசிய பிரதமர் மோடி தொழில்நுட்பம், வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்தனர். ஆளுநருடன் முரண்பாடு, மோதல் போக்கு இருக்கக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வழிமுறைகளின்படி செயல்படுவோம் என்ற அமைச்சர் ஆளுநருடன் முரண்பாடு ஏதும் இல்லை என்றும் நட்புணர்வுடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். தமிழகம் உள்ளிட்ட 28 மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக 1,78,173 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அக்டோபர் மாதத்தில் 89,086 கோடி ரூபாய் விடுவிக்க வேண்டிய நிலையில் பண்டிகை மாதங்களை கணக்கில் கொண்டு கூடுதலாக 1 மாத தவணையை சேர்த்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது. அதில் தமிழகத்திற்கு மட்டும் 7,268 கோடி ரூபாயை வரி பகிர்வாக மத்திய அரசு விடுவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மருமகனும் முரசொலி நாளேட்டின் முன்னாள் ஆசிரியருமான முரசொலி செல்வம் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடல் பெங்களூருவில் இருந்து சென்னை கொண்டு வரப்பட்டு கோபாலபுரம் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முரசொலி செல்வத்தின் உடலை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் கதறி எழுதார். பின்னர் முரசொலி செல்வத்தின் உடலுக்கு மலர்மாலை வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். தான் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோளை, கொள்கை தூணை இழந்து நிற்பதாக முரசொலி செல்வம் மறைவு குறித்து முதல்வர் ஸ்டாலின் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். முரசொலி செல்வத்தின் உடலுக்கு முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, துரை வைகோ, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். போட்டித் தேர்வுகளை நடத்தி நியாய விலைக் கடை பணியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நேர்காணலில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்கவே டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளில் கூட முதல் தொகுதி பணிகள் தவிர மீதமுள்ள அனைத்து பணிகளுக்கும் நேர்காணல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு இருக்கும்போது நியாய விலைக் கடை பணியாளர்களை நேர்காணல் அடிப்படையில் மட்டும் நியமிப்பது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார்.
தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறினார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், சாம்சங் தொழிலாளர் பிரச்சினை, போதைப்பொருள் பறிமுதல், மது ஒழிப்பு ஆகிய விவகாரங்களில் தமிழக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசினார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், பெண்களுக்கு பாதுகாப்பு, மின்சார கட்டண உயர்வு, கள்ளச்சாராயம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்படாமல் உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் செவலூரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூதாட்டி படுகாயமடைந்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்ட போது திடீரென இடி மின்னல் தாக்கியதால் ஒரு அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 73 வயதான காந்தியம்மாள் என்ற மூதாட்டி படுகாயமடைந்தார். 100% தீக்காயமடைந்துள்ள மூதாட்டிக்கு சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வள்ளலார் கோயிலுக்கு பின்னால் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வேளாண் துறை அறிக்கையை வழங்கும் முன்பே நிலத்தை வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதே நேரத்தில் கோயிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கட்டுமானம் செய்ய தடையில்லை, பணிகளை தொடரலாம் என உத்தரவிட்டு விசாரணையை 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. சென்னையில் அதிரடி கைது நடவடிக்கையை தொடர்ந்து ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 1953இல் ஜெருசலேமில் தொடங்கப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இந்த இயக்கம் பயங்கரவாத செயல்களுக்கு திட்டமிட்டதாக தேசிய புலனாய்வு பிரிவு கைது, சோதனை நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. சென்னையில் ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பின் தமிழக பிரிவு தலைவராக செயல்பட்ட ஃபைசல் ரகுமான் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரித்ததில் காஷ்மீரை சுதந்திரமடைய செய்ய பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளிடம் உதவி கோரியது அம்பலமானது. இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சகம் ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பை தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட்டுள்ளது. இயக்கம் ISIS போன்ற பயங்கரவாத அமைப்புகளில் இளைஞர்களை சேர்த்தல், பயங்கரவாத பாதைக்கு இளைஞர்களை ஊக்குவித்தல், பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டுதல் ஆகிய பயங்கரவாத செயல்களை செய்திருப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது உபா சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொய்யான விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்த கணவரிடம் இருந்து மனைவி இழப்பீடு கோர முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மனைவி துன்புறுத்தியதாக கூறி விவாகரத்து கோரி கணவர் தாக்கல் செய்த வழக்கை வேலூர் குடும்ப நல நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் பொய்யான தகவல்களை கூறி விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்ததற்காக இழப்பீடு வழங்க உத்தரவிடும்படி கோரப்பட்டது. இழப்பீடு கோரிய மனுவை தள்ளுபடி செய்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மனைவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன், விவாகரத்து வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் குடும்ப வன்முறை தடைச்சட்டத்தின் கீழ் குடும்பநல நீதிமன்றமும் உரிமையல் நீதிமன்றமும் நிவாரணம் வழங்கலாம் என்பதால் கீழமை நீதிமன்றம் மனைவிக்கான இழப்பீட்டை நிர்ணயிக்கலாம் என உத்தரவிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 1 தேர்வு அடுத்த ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி நடைபெறும் என்றும் இதற்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஏப்ரல் 25ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஜூலை 15ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவின் 7ஆம் நாளில் எல்லாம் வல்ல சித்தர் கோலத்தில் அம்மன் காட்சியளித்தார். அம்மனையும் சிவபெருமானையும் திரளான பக்தர்கள் தரிசித்து செல்கின்றனர். கோயிலின் கொலு மண்டபத்தில் சிவபெருமானின் திருவிளையாடல்களை எடுத்துரைக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகளை பக்தர்கள் பார்த்து ரசித்தனர். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் தசரா திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் ஜாதி அடையாளங்களை வெளிப்படுத்தும் கொடிகளையோ டி-ஷர்ட்டுகளையோ அணிந்து வரக்கூடாது என மாவட்ட SP ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளார். குலசையில் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என்றும் 17,000 வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சந்திரபிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். வெண்ணெய் தின்னும் கிருஷ்ணர் அலங்காரத்தில் பிரம்மோற்சவத்தின் 7வது நாளையொட்டி பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பக்தர்களை ஈர்க்கும் விதத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. டெல்லியில் மேலும் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 200 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரமேஷ் நகர் பகுதியில் இருக்கும் பண்டக சாலையில் போதைப் பொருள் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் போதைப் பொருளை இந்தியா கொண்டு வந்தவர் லண்டன் தப்பிச் சென்று விட்டார் என தெரியவந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே மஹிபால்பூர் பகுதியில் 5620 கோடி ரூபாய் மதிப்பிலான 560 கிலோ கொக்கைன் போதைப் பொருட்கள் பிடிபட்டது குறிப்பிடத்தக்கது.
ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை குழு தலைவராக தேசிய மாநாட்டுக் கட்சியின் உமர் அப்துல்லா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீநகரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் பெரும்பான்மை கிடைத்ததால் ஆட்சி அமைக்கும் நடவடிக்கையில் தேசிய மாநாட்டுக் கட்சி ஈடுபட்டு வருகிறது. ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை பதவியேற்பு விழா நடத்த வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு தென்கொரிய பெண் எழுத்தாளர் ஹான் கேங்கிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளும் மனித வாழ்க்கையின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் அவரது தீவிர கவிதை உரைநடைக்காக அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. த ஹியூமன் ஆக்ட், த ஒயிட் புக் என பல்வேறு புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். 2016ஆம் ஆண்டு தி வெஜிடேரியன் புத்தகத்திற்காக சர்வதேச புக்கர் பரிசையும் ஹான் கேங் வென்றுள்ளார். மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் உடலுக்கு மும்பை என்சிபிஏ மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். பிறகு ஓர்லி மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. பார்சி முறைப்படி அவரது குடும்பத்தார் இறுதிச் சடங்குகளை மேற்கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பியூஷ் கோயல், மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி தொடர்கிறது என்று சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 10 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை இந்தியா கூட்டணி தோற்கடித்தது. ஆனால் ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை தழுவிய வேளையில் அகிலேஷ் யாதவ் 6 தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்துவிட்டார். இந்த சூழலில் தொகுதி பங்கீடு குறித்து கேள்வி எழுப்பிய போது உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி தொடர்கிறது, சமாஜ்வாதி காங்கிரஸ் உறவு தொடர்கிறது என அகிலேஷ் யாதவ் கூறினார். இஸ்ரேலில் அக்டோபர் 7 பயங்கர தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வார் உயிருடன் இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள சுரங்கத்திலேயே பதுங்கியிருப்பதாகவும் அவருடன் பிணை கைதிகளும் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் வெள்ளை மாளிகை அதிகாரி பிரெட் மெகுர்க் தெரிவித்துள்ளார். யாஹ்யா சின்வாரை வேட்டையாட காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவமும் உளவுத்துறையும் தாக்குதல் மற்றும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. டென்னிஸ் ஜாம்பவான் ரஃபேல் நடால் அனைத்து வகையான டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ பதிவிட்டுள்ள அவர் தனது குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்களுக்கு உருக்கத்துடன் நன்றி தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதம் நடைபெறும் டேவிஸ் கோப்பை தொடரை தனது கடைசி போட்டியாக இருக்கும் என்றும் நடால் அறிவித்துள்ளார். 38 வயதான நடால் டென்னிஸ் போட்டிகளில் இதுவரை 28 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் போட்டிகளில் 3வது முறையாக 800 ரன்கள் குவித்து இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வரலாறு படைத்துள்ளது. பாகிஸ்தானின் முல்தான் நகரில் நடைபெறும் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 823 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் 4வது சிறந்த ஸ்கோரை பதிவு செய்து இங்கிலாந்து சாதனை படைத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இரட்டை சதம் விளாசிய இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் 262 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் 6வது இரட்டை சதம் விளாசிய ஜோ ரூட் இங்கிலாந்துக்காக அதிக இரட்டை சதங்கள் அடித்தவர்கள் பட்டியலில் முன்னாள் வீரர் அலிஸ்டர் குக்கை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இலங்கை தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரம் வரை சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தை 20 மணி நேரங்களில் நீந்தி 12 வயது சிறுவன் உலக சாதனை படைத்துள்ளார். ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கை தலைமன்னாருக்கு படகு மூலம் சென்ற லக்ஷய் கிருஷ்ணகுமார் அங்கிருந்து ராமேஸ்வரம் நோக்கி நீந்தியுள்ளார். இதுபோன்ற சாகசத்தை பல குழந்தைகள் செய்திருந்தாலும் அறிவுசார் குறைபாடு கொண்ட குழந்தைகளில் மிக சிறிய வயதில் இந்த சாதனை படைத்துள்ள முதல் சிறுவன் என்ற பெருமையை லக்ஷய் கிருஷ்ணகுமார் பெற்றுள்ளார். தமிழகத்தில் அக்டோபர் 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா முழுவதும் களை கட்டியது ஆயுத பூஜை விழா. தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் வழிபாடு நடத்தி தொழிலாளர்கள் உற்சாகம். இந்தியா மற்றும் ஆசியான் கூட்டமைப்பு நாடுகள் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பிராந்தியம். லாவோஸ் ஆசியான் மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. தமிழகம் உட்பட 28 மாநிலங்களுக்கு 1,78,000 கோடி நிதி பகிர்வு. தமிழ்நாட்டிற்கு 7,268 கோடி ரூபாய் நிதியை விடுவித்தது மத்திய அரசு. முரசொலி செல்வம் மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். தான் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோளை இழந்து நிற்பதாக முதல்வர் ஸ்டாலின் வேதனை. தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் உடல் ஓர்லி மைதானத்தில் அரசு மரியாதையுடன் தகனம். உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் அஞ்சலி. 2024ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. தென்கொரியாவைச் சேர்ந்த ஹான் கேங் என்ற பெண்ணுக்கு வழங்கி கௌரவிப்பு. 22 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ள ஸ்பெயின் டென்னிஸ் ஜாம்பவான் ரஃபேல் நடால் ஓய்வு அறிவிப்பு. எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு உருக்கம். தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு மழை தொடரும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி.
இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.